பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணோட அம்மா தான் நிக்கிறாங்க, போய் கேட்கலாம் பொண்ணோட அம்மா கிட்ட. என்னக்கா இன்னும் யாரும் வரலையா? பார்பிலாம் ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க வாங்க, மஞ்சள் குங்குமம் கற்கண்டெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க, நீங்க போய் உட்காருங்க, வந்துருவாங்க எல்லாரும். மாப்பிள்ளை வீட்டார்லாம் வந்துட்டாங்களாக்கா? இல்லை இன்னும் யாரும் வரல, அதுக்கு தான் கேட்டேன். வந்துட்டே இருக்கிறாங்கம்மா, நீங்க போய் உட்காருங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம் போல இருக்கு. அவசர அவசரமா கிளம்பி வந்தேன், கடைசியில் இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோம். என்னங்க தம்பி இன்னும் ஆளை காணோம்? தாய்மாமன் சீர்வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள வந்துடணுங்க, அப்பதான் நமக்கு ஒரு மரியாதையா இருக்கும். எனக்கு வேற ஒரே டென்ஷனா இருக்குதுங்க, படபடப்பா இருக்கு. இருமா, இப்பதான் போன் பண்ண வந்துட்டே இருக்கிற மாமான்னு சொன்னா வந்துருவான். இருமா, வண்டியில வந்துட்டு இருப்பான், போனை எடுக்க மாட்டான். இதோ என் தம்பி வந்துட்டாங்க. என் தம்பி வந்தாதான் சபையே நிறைஞ்சது மாதிரி இருக்கும். ஐயோ, அக்காவும் மாமாவும் நம்மளதான் எதிர்பார்த்திருப்பாங்க போல இருக்கு. திட்டு போறாங்க. போனா லேட்டா வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுவனோ தெரியல. அக்கா நான் வந்துட்டேன்க்கா, கோச்சுக்காதக்கா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நல்ல நாள் அதுவும் கூட நீ இப்படிதான் வருவியாடா? உனக்கு எப்பவுமே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லடா. சரிக்கா திட்டாதக்கா. சீர்வரிசை எல்லாம் வந்துட்டு இருக்குதுக்கா பின்னாடி வண்டியில. ஆளுங்களும் வராங்க சீர்வரிசை எடுத்துட்டு வர்றதுக்கு. நான் உங்களை கூப்பிடுறேன் இருக்கா. என்ன எல்லாரும் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தட்டு வரிசையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. எப்ப பாரு வேடிக்கை. என்னோட தட்டுல என்ன இருக்கு தெரியுமா? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலை இருக்கு. ஏறி உட்கார்றதுக்குள்ள இடுப்பெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. நம்ம படவை விட இவ படம் நல்லா இருக்கும் போல இருக்கே. ஐயோ, என் காஸ்ட்லியான 100 ரூபாய் செருப்பு வாசல்ல கழட்டி போட்டு வந்திருக்கா. யாராவது சாட்டை போட்டு போயிட போறாங்க. இங்க பாருங்க, நம்ம பார்பி அண்ட் கென் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா விருந்தாளிகளும் வந்துட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்புறமா மாட்டுக்கார மாயாண்டி, அவங்களோட ஒய்ஃப். இப்போ எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு வந்ததுனால உங்களுக்கு யார் மாயாண்டி ஒய்ஃப்னு தெரியல, எனக்கே தெரியல ஆக்சுவலாக சொல்ல போனால். அப்புறமா பார்பியோட அம்மா அப்பா, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் தட்டு வரிசையெல்லாம் கொஞ்சம் வர வேண்டியதாக இருக்கு. இங்க பாருங்க, இவங்க என்ன எடுத்துட்டு வராங்கன்னா தாய்மாமனோட ஒய்ஃப் நம்ம பார்பிக்கும் கென்னுக்கும் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வராங்க. நான் தான் பார்பியோட அத்தை, நான் தான் பார்பிக்கும் கென்னுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல நேரம் போயிட போது, சீக்கிரம் மாப்பிள்ளைய வர சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டாரு வந்தாங்களே இல்லையா? இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. பரவாயில்லப்பா, வந்துட்டோம் எல்லாரும் வந்துட்டோம். எல்லாம் பஸ்ல வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. நான் வண்டியில வந்துட்டேன். பார்பி ரெடி ஆயிட்டாங்களா இல்லீங்களா அத்தை மாமா? பொண்ணு ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ள. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க முதல்ல போய் உட்காருங்க, அவங்க பின்னாடியே வந்துருவாங்க.
சரிங்க அத்தை. ஐயோ, பார்பி வரப்போறா. எவ்வளவு அழகா இருக்க போறாளோ தெரியல. என் மனசுக்குள்ள இப்பவே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைய மாலை மாத்த சொல்லுங்கப்பா. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. எங்களுடைய நிச்சயதார்த்த விழாவை கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றி.